ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான் பாக்குறேன். இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததே இல்லை, எந்த படமும் பார்த்ததில்ல. ஆக்சுவலி நான் விஜய் ஃபேனும் இல்லை. நான் வந்து விஜய் பிடிக்கும் எனக்கு. இதுல வந்து எனக்கு விஜய் ஃபேனா நான் ஆயிட்டேன்னா பாத்துக்கோங்க. சூப்பரா பண்ணிக்கிறாரு. திருப்தியா இருக்க, மனசு திருப்தியா நாங்க போறோங்க, போதுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதே மாதிரி விஜய் வந்து தயவு செஞ்சு லாஸ்ட் மூவியா இருக்கு, அதையும் மூவி பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றோம். நிறைய நான் இப்ப புது ஃபேன் அவருக்கு. இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட. உங்களுக்கு பிடிச்ச சீன் எல்லாமேங்க, எதுவுமே இவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களா எல்லாம் பெஸ்டா பண்ணிருக்காங்க. எல்லாமே தி பெஸ்ட் தான் மூவி. எல்லாரும் அங்க நடிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோல் கரெக்டா பக்காவா சாப்பிட்டுறாங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. யுவன் மியூசிக் நம்ம சொல்றதுக்கு தேவையில்லை, சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே விஜயகாந்த் தான். எதிர்பார்க்கவே இல்ல, எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தான் விஜயகாந்த் வருது. ஆனா 3 மணி நேரம் போனதே எங்களுக்கு தெரியல. 3 மணி நேரம் போனது ஆக்சுவலி தெரியல. ரொம்ப சூப்பரா இருந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சா? நாங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து என்னடா முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சிவகார்த்திகேயன் வராரு, தோனி வராரு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். லைட்டா லாஸ்ட் எண்டிங்ல பிஜிஎம் போடுறாங்க. தளபதிங்கிற பட்டத்தை வந்து சிவகார்த்திகேயன் கொடுத்திருக்காரா? இல்ல, தளபதி தான். அவர் பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் எஸ்கே வந்து அவரும் ஃபேவரட் எல்லாருக்கும். அவங்க ரோல் அவங்க என்ன எவ்வளவு பசில இருந்தாருன்னு தெரியல, சாப்பிட்டுட்டாருங்க எல்லாரும் போட்டு. அவரு வெங்கட் பிரபு சூப்பரா இருந்துச்சாரு, செம்மையா செஞ்சுக்கிறாரு. பெஸ்ட் மூவி மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாத்துட்டு போங்க. செம்ம மாசா இருக்கு. அது செம்ம மாசா இருக்கு. ஸோ அது கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அவ்வளவு மாசா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட வாய்ஸ் அவரோட இதை பாக்குறப்ப வந்து செம்ம ஒரு இதா இருந்துச்சு. இல்ல, டோட்டலி டிஃபரெண்ட். இருக்கு ஆக்சுவலா, அதெல்லாம் இருக்கு. இருக்கு. அதை நீங்க வந்து இல்ல ஆக்சுவலி, ஏன்னா அது வந்து இப்ப இதுக்கு முன்னாடி அங்காத்த படத்துலயும் காவலன் படத்தோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு ஒரு சீன்ல. ஸோ அதே ஸ்டைல் தான், பிகாஸ் அதுவும் வெங்கட்பிரபு படம் தான், இதுவும் வெங்கட்பிரபு படம் தான். ஸோ அவரு வாண்டட் டு மேக் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காரு. அண்ட் அது ரொம்ப ஒரு அந்நியனா தெரியல, அது கரெக்டா அந்த படத்தோட வந்துச்சு. ஸோ அது பெண்ண ஒரு மூவி வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் ஒண்ணுமே மூவில இருக்கு. ஸோ படத்தை பார்த்தா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். மூவி செமையா இருந்துச்சு. ஆமா, சொல்லுங்க ப்ரோ. இன்ட்ரோ சீன் நம்ம யோசிச்சிருப்போம் எப்படி வந்திருக்கும்ன்றது ஸ்கிரீன்ல. பட் நம்மளுக்கு அது ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு சீனுமே சூப்பரா இருந்துச்சு. நம்ம சீட்ல உட்கார மட்டும் 3 hours மூவி போனதே தெரியல. விபி கிழின்னு கிழிச்சிட்டாரு. தளபதியோட என்ட்ரியுமே நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. சீன் வேற லெவல்ல இருந்துச்சு. படத்துல எல்லாமே இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு படத்துல. சோ மூவி பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தளபதியோட லாஸ்ட் படத்துக்கு முன்படம் நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நம்மளுக்கு போர் அடிக்காத மூவி. தளபதியோட ஸ்கிரீன் வேற லெவல்ல இருக்கும். ஒன்னு எக்ஸ்பிரஷன்ல சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? கிழி ப்ரோ. படம் வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. தளபதி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இதுவா இருக்கும். ஒரு வாட்டி பார்க்கும்போது இந்த ட்விஸ்ட் நெக்ஸ்ட்னா வரும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் செகண்ட் டைம் பார்த்தா கூட ட்விஸ்ட் தெரியும் ப்ரோ. பட் அந்த டைம்க்கு அது வரும்போது அது புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்போ நெக்ஸ்ட் வரும், நம்மளுக்கு அது ஜட்ஜ் பண்ண முடியல. சூப்பரா இருந்துச்சு. ஆர்வமா இருக்கு. இதுதான் இவர் இப்படி ஆயிட்டாங்களா, இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. 10 தாங்க. சிஎம் ஆகட்டும், பட் மூவியும் விட வேண்டாம். மூவி இருக்கணும். எங்களுக்கு விஜய் மூவி வேணும். நீங்க ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா. இதுக்கு கொஸ்டினே தேவையில்ல, கண்டிப்பா. படம் சூப்பரா இருந்துச்சு, பர்ஃபெக்டா இருந்துச்சு. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் செலிப்ரேஷன் சொல்ல முடியும். வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இது அவர் ஃபுல்லாவே ஒரு செலிப்ரேட் பண்ற ஒரு படம் தான். ஸ்டார்டிங் டு எண்ட் அவருக்கான அந்த ரெஃபரன்சஸ், அப்புறம் அவரோட முந்தைய படத்தோட இதெல்லாம் இது பண்ணி, அண்ட் தென் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் இது ப்ராபப்ளி இது அவரோட லாஸ்ட் ஃபிலிமா இருந்துச்சுன்னா this is the perfect tribute to
தளபதினு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். மியூசிக் வந்து ஆரம்பத்துல நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. படத்தோட பார்க்கும்போது எப்படி ஆக்சுவலி படத்தோட பாக்குறப்ப மியூசிக் நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த ஐ திங்க் ஆரம்பத்துல அந்த விசில் போடு சவுண்ட் வந்து நிறைய ரிவ்யூஸ் வந்திருந்தாலும் படத்துல பாக்குறப்ப அது வேற ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. ஸோ இது அவரே சொல்லியிருந்தாரு, வெக்கம் பிரபு சொல்லியிருந்தாரு. அது சின்ன ஒரு தியேட்டரிக்கல் மூவ்மெண்டா இருந்துச்சு. பக்க சாட்டிஸ்ஃபை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் இந்த ஷோ ஒரு இதை தாண்டி இன்னொரு 3-4 டைம்ஸ் எத்தனை கூட பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து விஜய் வந்து யாருக்கு கொடுப்பாரு நான் நினைக்கிறீங்க? அது பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்ல ப்ரோ, சாரி. தளபதியா இளைய தளபதியா? தளபதி. தளபதி காந்தி. ஏன்னா இளைய தளபதி நான் வந்து அவள் மூவி பார்த்தது இல்ல. தளபதி மூவி தான் இப்ப நான் ரீசெண்டா பாக்கறனால தளபதி. தளபதி பட்டத்தை தான் சிவகார்த்தி இல்ல, தளபதி தான். எஸ்கே தான். தலையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. தனித்தனியா பிரிச்சு பேச எனக்கு தெரியல. சூப்பரா பண்ணிருக்காரு. பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். தெரிஞ்சு இது லாஸ்ட் மூவியா இருக்க கூடாது. லாஸ்ட் மூவி பெஸ்டா கொடுக்கணும்ல அப்படிலாம் வேண்டாம். விஜய் சார் தயவு செஞ்சு நிறைய பண்ணுங்க. நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம் உங்க மூவி. சூப்பரா இருக்கு. சாரி டைரக்டர் கூட பண்ணலாம். இல்ல இந்த ஆக்சுவலி வெங்கட் பிரபு மூவி நான் பெருசா பார்த்தது இல்ல. இது மங்காத்தாக்கு அப்புறம் இது வந்து ஈக்குவலா இருக்கு, சமமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு குறைஞ்சது இல்லைன்னு சொல்லலாம். தளபதி ஃபேன்ஸும் ஹாப்பியா இருப்பாங்க, தலை ஃபேன்ஸும் ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல வெங்கட் பிரபு யூனிவர்ஸ் ஏதாவது இருக்கா? அதான் அவங்க டீமே இருக்கிறாங்களே. இல்ல கனெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ப்ரோ படத்துல எதுவுமே நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது ப்ரோ. படத்துல ஒரு விஷயமே இப்போ வெங்கட் பிரபு வந்து சார் வந்து ஒரு சீனையுமே சரி, ரோலையும் சரி, எல்லாருக்கான இம்பார்ட்டன்ட் அந்த மூவில இருக்கு. சின்ன ரோல்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு விபி. ஸோ படத்துல நம்ம எதுவுமே மைனஸ்ன்றது சொல்லவே முடியாது. என்னோட இது 10 out of 10 தான். நான் 10 out of 11 கூட கொடுப்பேன். ஆக்சுவலா நம்ம மியூசிக் இது நிறைய ட்ரோலிங்லாம் பார்த்தோம் சாங்ஸ்க்காக இன்ஸ்டாகிராம்ல. பட் அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு பெரிய தரிசனமா இருந்துச்சு எனக்கெல்லாம். ஒரு ஆஸ் தளபதி ஃபேனா வேற லெவல்ல இருந்துச்சு. மூவி பார்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும். தளபதினாலே மாஸ் தான், ரெண்டு பேருமே மாஸ் தான். டேஜிங் வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல அதுக்கு நிறைய ஒரு ரிவ்யூஸ் வந்துருந்துச்சு டேஜிங் இல்ல அப்படின்னு. பட் வந்து படமா பாக்குறப்ப வந்து அந்த ஒரு மிஸ்டேக் அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல, கரெக்டா இருந்துச்சு. அவரும் பார்க்க ரொம்ப ஒரு ஏலியனா தெரியல, நம்ம அண்ணன்ற அந்த ஒரு இதா இருந்துச்சு. ஸோ டேஜிங் பக்காவா இருக்கு. இல்ல கேமியோ பத்தி ஐ மீன் நிறைய ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுதான் படத்துல நிறைய ஒரு ஹை பாயிண்ட்ஸா இருக்கு. So that should be fine la. Okay, உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் first half second half எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது? Actually வந்து first half எங்க செம்மங்கேஜிங்கா இருந்துச்சு. And second half usually வந்து தமிழ் சினிமால second half கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுல அப்படி எதுவும் ஃபீல் ஆகல. And towards the climax அவங்க சொன்ன மாதிரி அந்த towards climax ஒரு 30 to 40 minutes full and full ஒரு எங்கேஜிங்கா இருந்துச்சு. I think என்னோட பெஸ்ட் பார்ட் கேட்டீங்கன்னா அந்த ஒரு லாஸ்ட் 40 minutes. அது பக்கா. Yeah. Okay.